மை ஸ்வீட் நான் உங்க வேர்ல்டு வின் கப்பல் திவ்யா. இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் ஒன்று பார்க்கலாமா? இதுதான் என்னோட காஸ்டியூம். என் காஸ்டியூம் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மினி விளாக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீல்ஸ் தாங்க பண்ண போறோம். ரீல்ஸுக்கு தான் இப்போ ரெடி ஆகி மேக்கப் எல்லாம் பண்ணி வேட்டி சட்டெல்லாம் கட்டியிருக்கோம். இந்த லுக் எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதான் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க இப்போ ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கௌசி ஒரு பக்கம் என்ன பண்றேன்னு தெரியல, நான் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட காஸ்டியூம் இதுதான். ஸோ ஒரு கெத்தா அப்படியே லுக்கா இருக்குல்ல. ரீல்ஸ்க்கான ரிகல்சல் டைம் இதுதான் கைஸ். சாங் ஒன்று சூஸ் பண்ணியாச்சு. அந்த சாங்க்கு என்ன மூவ்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிகல்சல் பார்த்துட்டு இருக்கேன். நாம தான் ரிகல்சல் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஜீவன் எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. நான் மாட்டும் பைத்தியமாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே இந்த வேட்டி சட்டை போட்டா மட்டும் அப்படி எங்க இருந்து தான் ஒரு திமிரு ஒரு கெத்து வரும்னு தெரியல கைஸ். அந்த கெத்துக்காகவே நான் வந்து கண்ணாடியை 10 தடவை பார்த்துட்டு இருக்கேன். காஸ்டியூம் நல்லா இருக்கா, சட்டை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வழியா ரெடி ஆகி முடிச்சு வெளியே வந்துட்டு வீட்டு விட்டு வெளில வந்துட்டேன். அடுத்து நம்ம லொகேஷனுக்கு போக வேண்டியதா. நம்ம லொகேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டு மொட்டை மாடி தான். வாங்க போகலாம். கௌசி வந்து அண்ணி உங்ககிட்ட ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொன்னா என்னடி அப்படின்னு கேட்டா சந்தனம் தான். ஸோ நான் சந்தனத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்னு எனக்கு சந்தனம் எடுத்து வந்து வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. சாங்கியும் சூஸ் பண்ணியாச்சு. வாடி ரிகல்சல் பண்ணலாம் அப்படின்னு நான் போனை பார்க்க அவ பைத்தியக்காரி மாதிரி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இந்த லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தோம். ஸோ எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ ஒரு போனி டைலில் போட்டு அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் கௌசியை போனி டைலில் போட்டு வேட்டியை நல்லா எடுத்து கட்டிக்கிட்டு வரைஞ்சி கட்டிக்கிட்டு வா அடுத்து நம்ம ஆட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ரிகல்சல் பண்ண கிளம்பிட்டோம். வாடி ரிகல்சல் பண்ண போகலாம் அப்படின்னா நான் பைத்தியம் மாதிரி தனியாக ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கு கைஸ். அவள் என்னை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் ஆடுறதை பார்த்து என் பின்னாடி நின்று ஆடிக்கிட்டு இருக்காவ. பாருங்க இதான் நம்மளோட ரிகல்சல் டைமு. எப்போவுமே நாங்கள் வந்து பாட்டு யூஸ் பண்ணி மேலே போய் ரிகல்சல் பண்ணி தான் அப்புறமே ஆட ஆரம்பிப்போம். ரிகல்சல் முடிச்சுட்டு சரி ஓகே வாடா ஒரு ஃபைனல் லுக் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்ன சொன்னா, நீ ஒரு வாட்டி ஆடிப்பாரு அதுக்கப்புறமா நம்ம வந்து டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால தான் நான் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே ரீல்ஸ் பண்ண வந்தேனா இல்லை லியோவோட விளையாட வந்தேனான்னு எனக்கே தெரியல. அதை வேற மாமா வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். நானும் கௌசியும் ஒரு வழியா சூஸ் பண்ண சாங்க்கு ஆடி முடிச்சிட்டோம். ஓகே காஸ் ஃபைனலாக விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட காஸ்டியூம் அண்ட் ரீல்ஸ் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து டடா பாய் சொல்றதுன்னா உங்கள் வேர்ல்டு வின் கப்பல் திவ்யா. டடா பாய் பாய். லவ் யூ ஆல்.